வணக்கம். முறையான ஒரு படிப்புத் திட்டத்தை நான் ஏற்படுத்திக் கொள்வேன் என்று உறுதிமொழி எடுத்துக் கொள்ளுங்கள். புகழ்பெற்ற பிரெஞ்சு எழுத்தாளர் பால்சாக் தன் நண்பர்களுடன் ஒரு மாலை நேரத்தை அரட்டை அடிப்பதில் கழித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பினார். நேராக தமது அறைக்கு சென்று மேலங்கியை கழற்றிவிட்டு கைகளை தேய்த்து கொண்டு அலமாரியில் இருந்த பெரும் எழுத்தாளர்களின் புத்தகங்களை பார்த்து அவர் சொல்கிறார், இப்போதுதான் நான் நிஜ மனிதர்களோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். துடிப்புமிக்க ஊக்குவிப்பு பேச்சாளர் சார்லஸ் ஜோன்ஸ் சொல்கிறார், நீங்கள் சந்திக்கும் மனிதர்களும் படிக்கும் புத்தகங்களும் இல்லாவிட்டால் 5 வருடங்கள் கழித்தும் அப்படியேதான் இருப்பீர்கள் என்று சொல்கிறார். உங்களுக்கு குழந்தைகள் இருந்தால் படிக்கும் பழக்கத்தை அவர்கள் வாழ்வின் மையமாக்குவதற்கு உங்களால் ஆன எல்லாவற்றையும் செய்யுங்கள். ஒரு தந்தை தன் மகனுக்கு கை காசு தருவதற்கு பதிலாக அவன் படிக்கின்ற ஒவ்வொரு சுய முன்னேற்ற புத்தகத்திற்கும் $1 பணம் தருவார். பிற்காலத்தில் அவர் சொல்கிறார், புத்தகங்கள் என் மகனுக்கு செய்திருக்கும் உதவியை பார்த்தால் இன்னும் நிறைய அவனுக்கு கொடுத்திருக்கலாமோ என்று இப்போது தோன்றுகிறது. இவ்வாறு அவர் சொல்கிறார். புத்தகங்களில் இருக்கும் சொற்கள் வெறும் காகிதத்தின் மீது இருக்கும் கருப்பு மை மட்டுமல்ல, அவை பல மடங்கு உயர்ந்தவை. உங்களால் ஆவலோடு அள்ளி பருகப்பட காத்திருக்கும் வற்றாத நீரூற்று, இறைக்க இறைக்க குறையாத வளம் மிகுந்தது. ஒவ்வொரு நாளும் படிப்பதற்கென்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளுங்கள். அது சாப்பாட்டையும் தூக்கத்தையும் போல மிக முக்கியமானது. விருப்பம் இருந்தாலோ அல்லது ஓய்வு கிடைத்தாலோ மட்டும் செய்யும் செயலல்ல என்பதை நீங்கள் தெளிவாக உணர வேண்டும். தகவலுக்காகவோ மகிழ்ச்சிக்காகவோ தூண்டுதலுக்காகவோ அல்லது சுய வளர்ச்சிக்காகவோ எதற்கு படித்தாலும் உங்கள் அன்றாட நடவடிக்கைகளில் முக்கியமான ஒன்றாக படிக்கும் பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள். முறையான ஒரு படிப்புத் திட்டத்தை நான் ஏற்படுத்திக் கொள்வேன் என்று உறுதிமொழி எடுத்துக் கொள்ளுங்கள். வணக்கம்.